குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். ஆதி பகவன் முதற்றே உலகென்று உணர வைத்தானையன், உணர வைத்தானையன். மலர்ந்தாயே மொழியின் வழியே வாழ்வின் உயர்வே குரலாய் பகிர்ந்தாயே. அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. ஒரு மனிதனுடைய வாழ்வில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிமையாக, மிக அருமையாக, மிகவும் சுருக்கமாக நமக்கு எடுத்து கூறியது திருக்குறள். இந்த திருக்குறளில் எத்தனையோ குறள்களை நாம் இளமை முதலாக படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த குறள்களை நாம் படிக்கின்ற போதெல்லாம் நம்முடைய மனதிலே பலருக்கும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். வள்ளுவ பெருந்தகை எதற்காக இந்த குறளை எழுதினார்? யாருக்காக இந்த குறளை எழுதினார்? ஒவ்வொன்றும் எழுதப்பட்டதற்கு என்று ஒரு காரணம் உண்டு.
இதில் வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளை எழுதுவதற்கு என்ன காரணம் என்றால், வள்ளுவரும் வாசுகியும் தங்களுடைய வாழ்க்கையின் பயனே இந்த குறளை தருவதற்காக வந்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம். இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் வாழ வைக்க வேண்டும், அற வழியில் தர்ம வழியில் இன்பமாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே அறம் பொருள் இன்பம் என்கின்ற அற்புதமான விஷயங்களை மிக அழகாக நமக்கு தந்தார். ஔவையார் காலம், வள்ளுவரினுடைய காலம், இவை அனைத்தும் சமகாலமே. வள்ளுவர் காட்டியது முப்பால், அறம் பொருள் இன்பம். ஆனால் அதை வீடு என்கின்ற ஒன்றை மறைமுகமாக்கி காட்டினார் ஔவையார். இதற்குள்ளேயே அதுவும் இருக்கிறது என்பதனால்தான் திருக்குறளில் முப்பாலோடு சேர்த்து இறைவனுடைய அருட்பாலும் நமக்கு கிடைக்கும் என்பதை அற்புதமாக தெளிவுபடுத்தினார். அதிகாரம் மக்கட்பேறு. குறள் எண் 70. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். இந்த குறளை அநேகமாக எல்லா தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து வாழ்வில் என்றைக்காவது ஒரு நாள் கூறியிருப்பார். வள்ளுவர் இந்த திருக்குறளில் சொல்லுகிற போதே மிக அழகாக பயன்படுத்துகிறார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். இதுக்கு பொருள் வேணுமா? இது நீங்க நிறுத்தி படிக்கிற போதே இதனுடைய பொருள் மிக அழகாக நமக்கு தெரிந்து விடுகிறது. ஒரு பையனாக பிறந்தவன், ஒரு தந்தைக்கு மகனாக வந்தவன் செய்ய வேண்டிய உதவி என்ன? நம்மளை இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதற்கு ஒரு நன்றி கடனா அவருக்கு நாம ஒரு உதவி பண்ணணும்னார். என்ன உதவி அப்படின்னு வள்ளுவர் அங்கே குறிப்பிட்டு இருக்கிறார். நான் சும்மா எங்க அப்பாவுக்கு சம்பாரிச்சு சோறு போட்டேன், நான் எங்க அப்பாவுக்கு வீடு கட்டி வச்சேன், நான் எங்க அப்பாவை மதிச்சு வாழ்றேன், அப்படியெல்லாம் அதெல்லாம் உதவியா அப்படின்னா சொல்லல. அதெல்லாம் சொல்லல. நீ எவ்வளவு கோடி கோடியா சம்பாரிச்சு உங்க அப்பாவுக்கு நீ கொடுத்தீனாலும் ஒரு 4 பேர் இருக்கிற சபையில என்னுடைய மகன் என்று மார்த்தட்டி கொள்ளுகிற அளவுக்கு பெருமைப்படக்கூடிய செயல்களை செய்பவனாக இருக்க வேண்டும். இதுதான் வள்ளுவர் கூறக்கூடிய ஒரு மகனினுடைய இயல்பு. அறிஞர்கள் நிறைந்த சபையில் ஒரு நல்லவர்கள் நன்கு கற்றவர்கள் இருக்கக்கூடிய சபையில் இந்த பிள்ளையை பெறுவதற்கு என்ன புண்ணியம் செய்தார்களோ இந்த பெற்றவர்கள், இந்த தந்தை எவ்வளோ முயற்சித்திருந்தா இந்த குழந்தை இப்படி வந்திருக்கும் என்கின்ற பெயரினை அந்த பிள்ளைகள் பெற்றுத்தர வேண்டும். பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சிந்தித்து பாருங்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றிதான் பெற்றவர்கள் நம்மை இந்த உலகிற்கு தருகிறார்கள். அவர்களுக்கு நாம் இந்த ஒரு சின்ன கைமாறு கூட செய்யல அப்படின்னா அப்புறம் நாம் பிறந்ததற்கான அர்த்தமே இல்லாது போய்விடுமே. ஒரு சின்ன உதவி, ஒரே ஒரு சின்ன உதவின்னு தான் வள்ளுவர் கேட்கிறார். அதை கூட அவர் என்ன தெரியுமா வார்த்தையை போட்டார்? உதவின்னு தான் சொன்னார். கடமைன்னு வள்ளுவர் நமக்கு சொல்லல. உதவி, உன்னால ஆன ஒரு உதவிப்பா, உன் தகப்பனுக்கு மனம் குளிரும்படியாக. அந்த மனம் குளிர்வடைந்தாலே பெற்றவர்கள் பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சியை விட அதற்கு பிறகு அதிகமான மகிழ்ச்சியை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிழ்வை நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தர வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவ பெருந்தகை இந்த திருக்குறளில் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார். இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல்.
இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அதிகாரம் அடக்கமுடைமை. குறள் எண் 124. நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. மலையினும் மாண்டப் பெரிது, மலையினும் மாண்டப் பெரிது. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மாண்டப் பெரிது, மலையினும் மாண்டப் பெரிது. மலையினும் மாண்டப் பெரிது, மலையினும் மாண்டப் பெரிது. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மாண்டப் பெரிது, மலையினும் மாண்டப் பெரிது. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம். நிலை என்று சொன்னால் அது இல்லறத்தினுடைய நிலையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எப்படி அப்படின்னா, ஒரு இல்லறத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதற்கு என்று சொல்லப்பட்ட அந்த விதிமுறைக்குள் நின்று அதிலிருந்து பிரிந்து வெளியே வராமல், தெரியாது அப்படின்னா அதிலிருந்து வேறுபட்டு வெளிப்படாமல் வாழ்பவர் அப்படின்னு நாம எடுக்கலாம். நிலையில் தெரியாது அடங்கியான், அதற்குள் அடங்கி நடப்பவரினுடைய வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கலாம். அவரு எதற்கு ஒப்பாக, அந்த நிலை எதற்கு ஒப்பாக அங்கே காட்டப்படுகிறது அப்படின்னா, மலையினும், ஒரு மலையோடு நம்ம ஒப்பிடுகிற போது அது எவ்வளவு உயர்வா இருக்கும். மலை அளவு உயர்வு அப்படின்னு யாருக்கு நாம சொல்றோம்னா இதுக்குதான் சொல்றார் வள்ளுவர். மலை அளவு உயர்வு இந்த மாதிரி அடங்கி வாழ்தல் அப்படின்னர். இப்ப இதற்கு சொல்லப்பட்ட விதிமுறைகள் அப்படின்னா என்ன? இப்ப நாம சொல்றோம், ஒரு இல்லறத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆண்டு அதை நடப்பவரினுடைய ஒரு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா, முதலில் புரிந்து கொள்ளுதல், அதுக்கு தகுந்த மாதிரி நடத்தல், மரியாதையோடு வாழுதல், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதற்குள்ள இருக்கு. இதுல ஒன்னொன்னா தெரிந்து அதிலிருந்து வழுவி வாழாது. அதனால்தான் சொன்னார் தெரியாது என்கின்ற ஒரு வார்த்தை. இந்த தெரியாது என்கின்ற வார்த்தையை வள்ளுவர் பல இடங்களில் அல்ல சில இடங்களில் தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு நுட்பமான வார்த்தை. ஏன் அப்படின்னா, அதிலிருந்து திரிந்து வெளிப்பட்டு வராது அப்படின்னு அதற்கு பொருள். அடங்கியான் தோற்றம், அப்படிப்பட்டவரினுடைய அந்த தோற்றமானது, அவருடைய பார்வையானது அல்லது அவருடைய வாழ்க்கையானது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய மலை. இந்த மலை அப்படின்னா மலை அளவு அப்படின்னா ரொம்ப பெருசு. அப்போ அது எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு பாருங்க. உனக்கு என்ன நிலை தரப்பட்டிருக்கோ, ஒரு இல்லறவான் அப்படின்னா இல்லறத்தினுடைய தர்மத்தை கடைபிடி. துறவரவன் அப்படின்னா நீ துறவரத்தை தான் கடைபிடிக்கிற அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு ஒரு நிலை இருக்கு பாரு, அதுல இருந்து நீ பிரிஞ்சு வந்துடாத, அதை மட்டுமே நீ கடைபிடி. அப்போது அங்கு உன்னை பார்ப்பவர்கள் உன்னுடைய நிலை என்ன மாதிரி மதிக்கப்படும் அப்படின்னா, மலை அளவு. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையே, கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு நிலைக்குள்ளேயே இருந்து இப்படியே நீங்க வாழ்ந்து பழகுவது என்பது சற்று கடினமான விஷயம்தான். ஆனா அதை நாம மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற சூழலில் மட்டும்தான் நம்மால் ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியும். அந்த மலையளவு பலன் வருகிறது என்றால் இங்கே அடங்கி வாழுதல் என்பதும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். அப்படி ஒரு மகிழ்வான வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ்ந்து மகிழலாம்.
பெரிது. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மாண்பப் பெரிது. மலையினும் மாண்பப் பெரிது. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மாண்பப் பெரிது. மலையினும் மாண்பப் பெரிது. இந்த வார பரிசுக்கான கேள்வி: நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் எதைவிட பெரியது என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். உங்கள் பதில்களை உங்களுடைய முழு முகவரியுடன் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 9965524292. பரிசுகளை வழங்குபவர்கள் சேலம் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் வழங்கும் 5 வெற்றியாளர்களுக்கு இலவச அனுமதி சீட்டு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.